வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கேன்டக்கி ஃப்ரைடு சிக்கன் KFC, இந்த 3 எழுத்து எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன குழந்தையிலேருந்து சாக போகிற கிழவன் வரைக்கும். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அந்த கடையில் போடக்கூடிய அந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து உலக ஃபேமஸ். உலகத்தில் எந்த இடத்துல அந்த ஃப்ரான்சிஸ் இல்லை, கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கோடி கணக்கில் ஒரு நாளைக்கு டாலர் மில்லியன் கணக்கில் கொளுத்திட்டு இருக்காங்க கேன்டக்கி ஃப்ரைடு சிக்கன். அப்படிப்பட்ட ஒரு கடை வந்து காசியாபாத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில். காசியாபாத்தில் NCR மாவட்டத்தில் கடை இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, உலகமெல்லாம் இருக்குது, அங்கேயும் கடை இருக்குது காசியாபாத்தில். திடீர்னு என்ன பண்ணியிருக்கிறானுங்க, 17/7/2025 ஒரு கும்பல்னா யார் வர போகிறா? அந்த இந்துத்துவா கும்பல், பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள கும்பல், அப்புறம் இந்த மாதிரி பாஜக RSSனுடைய போக்குள்ள கும்பல். ஒரு கும்பல் வந்து அந்த கும்பலுக்கு பேர் இந்து ரக்ஷா தலமா. அந்த கும்பலை என்ன பண்ணியிருக்கிறானுங்க, திடீர்னு வந்து கடையை மூடுங்க அப்படின்னு இருக்காங்க. என்னென்னு கேட்டால் சிராவண மாதம், இந்த மாதம் சிராவண மாதம், அதனால் வந்து இந்த மாதத்தில் வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சைவ உணவு தான் சாப்பிடணும், அதனால் வந்து கடையை மூடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கடையில் உள்ளவங்க ஓனர் எங்கேயோ இருப்பார், மற்றபடி லேபர்ஸ் இருந்திருக்காங்க. இல்லைங்க, எங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் இங்கே நாங்கள் மூட மாட்டோம் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. உள்ள மேனேஜர்ஸ் இருந்திருப்பாங்க. உடனே இவனை என்ன பண்ணிட்டானுங்க, 2 பேரை அடித்து தாக்குதல் பண்ணி, மற்றபடி அந்த கடையை வந்து சூறையாடல், நல்ல வேலை வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரை தாக்கியிருக்கிறாங்க. தாக்கிட்டு சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து வைரல் ஃபோட்டோ வீடியோ எடுத்து இன்றைக்கி வந்து அந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. காசியாபாத்தில் உள்ள, அதாவது வந்து NCR மாவட்டத்தில் இருக்கக்கூடிய KFC கடை இழுத்து மூடப்பட்டு, அது இந்த வீடியோ வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டால் சிராவண மாதமாக, சிராவண மாதத்தில் வந்து அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதான். பாருங்கள் எப்படிலாம் ஒரு கூத்து நடக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஊரில் அந்த ஒரே ஒரு கடையில் மட்டும் அசைவம். அப்போ மற்ற கடைகள்லாம் அங்கே இறைச்சி கடை இருக்கும், மற்றபடி திருட்டுத்தனமான திங்கிறானுங்களே. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கங்களேன், ஃபஸ்ட்டு சிக்கன் ஃபேமஸாக போச்சு, இன்றைக்கி எல்லாம் பீஃப் தான். பீஃப் யார் சாப்பிட்றா? இஸ்லாமியன் சாப்பிட்றானா இல்லை கிறிஸ்துவன் சாப்பிட்றானா? கிடையவே கிடையாது. நல்லா வேற்று மதத்தவன் உள்ளவன் தான். அத்தனை பேர் சாப்பிட்றாங்க எல்லாம். ஒன்றை போய் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அந்த சனிக்கிழமை போய் பாருங்கள். ஆமாம், 1.5 மைல் நீளத்துக்கு கியூ நிற்கும். அத்தனை பீஃப் பிரியாணி ஃபேமஸாக போச்சு. அது அவர்களுடைய விருப்பம்ங்க, அவர்களுடைய விருப்பம். சிராவண மாதமாக இருந்தான்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஆடி மாதமாக இருந்தான்னா, இல்லை அங்கே டெல்லி, ஹரியானாவில், உத்தரகாண்டில் சொன்னக்கூடிய கன்வார் யாத்திரை நடந்தாத்த இது யாருக்கு என்ன? அவன் மனுஷன், அவன் பசிக்கு சாப்பிட போகிறான், அவன் காய்ச்சல சாப்பிட போகிறான். இந்த இந்து துவா அமைப்புகளுக்கும், மற்றபடி இந்த இந்து ராஷ்டிரா தளத்தும், மற்றபடி இந்த RSS கும்பல், சனாதன போக்குள்ள கும்பல் என்ன ஆத்திரம்? புரியுதுங்களா? ஏன் அவர்களெலாம் சாப்பிட்டது இல்லையா? எத்தனை பேர் திருட்டுத்தனமாக சாப்பிட்றான்? ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து வீடியோவே எடுக்கலாம், அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது அவர்கள் காசு இருக்கு சாப்பிட்றாங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, யாரையுமே வந்து நம்ம அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே எவனுக்கு அதிகாரம்லாம் கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடு. அது வந்து KFCக்கான பல கோடி ரூபா செலவழித்து அதை பண்ணியிருப்பான். அவனை போய் சட்டரை இழுத்து மூடிட்டா முடிஞ்சு போச்சா? வியாபாரம் என்ன வருது, எக்கனாமிக் என்ன வருது, அன்றைக்கு வரக்கூடிய வருமான வரி இருக்குங்க, அதெல்லாம் போச்சு இல்லையா? அது சிராவண மாதம் ஃபுல்லாகவே வந்து அசைவம் கூடாதான். ஏன் அங்கே இறைச்சி கடை ஒருத்தர் வச்சுருப்பார், இன்னொருத்தர் வந்து கோழி கடை வச்சுருப்பார், இன்னொருத்தர் பீஃப் ஸ்டால் வச்சுருப்பார். அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? இல்லைங்க, அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது, GST வருது, அது வருது, மற்றபடி ஏகப்பட்ட வரி வட்டங்கள்லாம் வருது. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு லாபம் தானே. சிராவண மாதம் அப்படின்னா முடிஞ்சு போச்சா? ஏன் எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து இதில் ரம்ஜானில் விரதம் கொண்டாடுறாங்க, உடனே அவங்க என்ன ஏதாவது கலாட்டா பண்ணுறாங்களா? இல்லை, எத்தனையோ மத சாதி பிரிவினர் இருக்கிறாங்க, அவங்க விரதம் இருக்கிறாங்க, கிருத்திகளை விரதம் இருக்கிறாங்க, மற்றபடி எத்தனையோ நோன்புகள் இருக்கிறாங்க, அவங்களாம் தகராறு பண்ணுறாங்களா? அது என்ன காசியாபாத்தில், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இப்படி ஒரு நிலைமை? ஆண்டு கொண்டிருப்பது பாஜக அரசு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமாம், யோகி ஆதித்யநாத், ஆமாம்,
யார் தூண்டி விட்டாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. மோசமான ஒரு சூழலை இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் என்ன செய்வாங்க? இவங்க வந்து யூபி, டெல்லி, ஹரியானா, உத்தரகாண்டில் கன்வார் யாத்திரை நடக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூட இறைச்சி கடை, மதுபான கடை மூட சொல்லி அதுவும் தயாராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிராவண மாதம் சொல்லி போட்டு அங்கு கூடாது, புனிதமான மாதம், அசைவம் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சமயத்தில் பண்ணக்கூடிய சமயத்தில் வேற்று மதத்தவன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பண்டிகை, அதனால் வந்து யாருமே சைவம் சாப்பிடக்கூடாது, எல்லாம் அசைவம் சாப்பிட்றான்னு சொன்னால் ஏற்றுவாங்களா? ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினருங்க சொல்கிறான், எங்கள் மத புத்தகத்தில் வந்து இன்னைக்கு வந்து சைவம் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, அசைவம் தான் சாப்பிடுன்னு எழுதியிருக்கு, அதனால் யாருமே இது சைவம் சாப்பிட வர, சைவால் கூட அசைவமே சாப்பிடுங்க அப்படின்னு போட்டு பிரச்சனை பண்ணால் தகராறு பண்ணுறான். போலீஸ் விட்டுருவாங்களா? இல்லை மதவாத கும்பல் விட்டுருமா? இல்லை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? என்னங்க அது கிறுக்குத்தனம்? இல்லை கிறுக்கு பசங்க இதெல்லாம் வந்து எப்படி? இதெல்லாம் வந்து பாசிச கும்பல். பாஜக ஆரம்பத்தை இந்த 11 வருஷமாக விதைச்சிட்டாங்க. விதைச்சி இன்னைக்கு அவன் ஆடிக்கிட்டு அலையிறான், அப்படி துள்ளிக்கிட்டு அலையிறான். அவன் என்ன செய்யணும்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு அலையிறாங்க. இனிமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எப்போ அது கூடாதுன்னு சொன்னால் கூட சரி. மோகன் பகத்தே வந்து மேடை போட்டு பேசினாரு. அவரே சொன்னார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல்ல, அந்த பாபர் மசூத் இடிச்சதோடு விட்டுருங்க, மற்றது இனிமேல் வேண்டாம், பிற மதங்களை காப்பாற்றும் நம்முடைய கடமைன்னு சொன்னார். எவன் ஏற்றுக்கிட்டான்? நீங்கள் தாண்டா ஏற்றி விட்டு அலைஞ்சி எல்லாத்தையும் ஏற்றி விட்டீங்க. ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக கும்பல், சனாதன எல்லாம் ஏற்றி விட்டு இன்னைக்கு அத்தனை பேர் பாவம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் மூளையற்று போய் அறிவற்ற நிலையில் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அமைதி ஆகிட்டீங்க. ஏற்றி விட்டு தூண்டி விட்டு விதையை ஊண்டி தண்ணியை ஊற்றிட்டீங்க, மரமாக வளர்ந்துருச்சு. நீங்கள் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். காரணம் நீங்கள் தானே? என்ன காரணம்? நீங்கள் தான். இப்போ உங்களுக்குள்ள சண்டை 75 வயசுக்கு ஆகி போச்சு, மோடி வந்து இது விலக வேண்டும், மோகன் பகத்தும் விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போயிட்டு. ஆமாம், இந்த மாதிரி நபர்கள்லாம் விலகுனீங்கன்னா இந்தியா காப்பாற்றப்படும். இதுக்கு முதல்ல ஒன்றும் இல்லையே. வாஜ்பாய் இருந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, அத்வானி இருந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையா. நல்லா தான் இருந்துக்கிட்டு வந்து. மோடி என்னைக்கு வந்தாரோ பிரதமரை அன்னைக்கு பிடிச்சது சனி. குஜராத்தில் பிடிச்ச சனி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. ஆமாம், இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து தயவுசெய்து போயிருங்க. மோகன் பகத் சொன்ன மாதிரி 75 வயசாயிருச்சா பிஜேபி விட்டு போயிருங்க, முடிஞ்சு போது பேசாமல் உட்காந்துருங்க. ஆமாம், இந்தியா நன்றாக இருக்கும். ஆமாம், இல்லாவிட்டால் இந்த மாதிரி தான் வன்முறை, அட்டகாசம். என்ன உடனே என்ன பண்ணியிருக்கா? சொல்ல மறந்துட்டான். கேஎஃப்சிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? சவான் காலத்தில் சைவ உணவு மட்டும் வழங்கப்படும் சொல்லி போர்டை வச்சுட்டான், முடிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு? இப்போ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஆகி போச்சு. இதே மாதிரி எல்லாரும் வைக்க முடியுமா? கேஎஃப்சிக்காரன் வச்சான், அவன்கிட்ட ஏது சைவ உணவு, ஏதோ பயந்து வச்சுட்டான். அதே மாதிரி எல்லாரும் பயப்பட முடியுமா? ஒரு குறிப்பிட்ட மதத்தவன் ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிடக்கூடாதுன்னா இன்னொருத்தர் ஏற்றுக்குவானா? அதே அவன் சொல்ற இவன் ஏற்றுக்குவானா? இதெல்லாம் யார்டா காது குத்துறீங்க? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.